திமுக கூட்டணியில் முதல் முறையாக தேமுதிக இணைந்துள்ளது. அக்கட்சிக்கு 7 சட்டசபை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழம் நழுவி பாலில் விழும் என 2016ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூறியிருந்த நிலையில் 10 ஆண்டுகள் கழித்து தற்போது அது உண்மையாகியுள்ளது என்பதால் தேமுதிக தொண்டர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026ஐ முன்னிட்டு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்று திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்துள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அண்ணா அறிவாலயத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தியுள்ளார். இது தேமுதிக வரலாற்றில் திமுகவுடன் முதல் முறை அமையும் கூட்டணி என்பது குறிப்பிடத்தக்கது. தேமுதிக நீண்ட காலமாக அதிமுகவுடனான கூட்டணிகளில் இருந்து வந்த நிலையில் இம்முறை திமுகவை தேர்ந்தெடுத்தது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய பேச்சுவார்த்தைகளின்படி தேமுதிகவுக்கு 6 முதல் 10 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படும் என்றும் ஒரு ராஜ்யசபா இடமும் வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் திமுக கூட்டணி மேலும் வலுப்பெறும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது.